இன்றைக்கி பங்குனி உத்திரம்ன்றதுனால காலையிலேயே எழுந்து பக்கத்தில் இருக்க பாகூர் முருகன் கோயிலுக்கு போய் வந்தாச்சுங்க. அந்த கோயிலில் பால தண்டாயுதபாணி சாமி பேருங்க, பழனி முருகருங்க அவர். இங்கே வருஷம் வருஷம் நல்லா எல்லாருமே பக்தியாக இருந்து இந்த ஃபெஸ்டிவலை நல்லபடி கொண்டாடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளுடைய கவலை எல்லாமே மறந்துடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஜனம், சின்ன பசங்கலேருந்து பெரிய பசங்க வரலாம் எல்லாமே காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. லேடிஸ்லாம் பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்கங்க. பாருங்கள், நானும் வருஷம் வருஷம் போயிட்டு இந்த திருவிழாவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை நல்லபடி வேண்டிட்டு முருகப்பெருமானை வருவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக காவடி எடுத்துகிட்டு வராங்க. பாருங்கள், பால் குடம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வராங்க. அன்னதானம், நிறைய அன்னதானம் போட்டாங்க. ஜனங்களுக்கு பசி இல்லாமல் ஜூஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 150 காவடிக்கு மேலே தாங்க இருக்கும். எப்படியும் ரோடு ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே செடல் போட்டுட்டு வந்தாங்க, வேல் குத்திட்டு. எல்லாமே அவ்வளோ பக்தியாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவலை. பாருங்கள், எங்கள் வீட்டு வழியாக தாங்க காவடி வரும். காலையிலேயே நாங்கள் காலையிலே படைச்சி முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடியே நான் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ ஜனம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. எனக்கும் கிடைக்கணுங்க. இங்கே பாருங்கள், ராஜ அலங்காரத்தில் முருகர் எப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்கார் பாருங்கள். பாருங்கள் எப்படி செடல் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். பக்தியாக இருந்தால் ஒண்டி தான் இதெல்லாமே நடக்கும். பாருங்கள், இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. பாருங்கள், முருகப்பெருமான் அப்படியே நம்ம பழனியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. பாருங்கள், ராஜ அலங்காரத்தோடு காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். அப்புறம் கொக்லிங்கில் செடல் போட்டுட்டு வந்திருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்ததுங்க. சாமி படுத்துக்கிட்டே காட்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க முருகர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பக்தியாக இருந்தால் ஒண்டி தாங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அந்த பழனி ஆண்டவர் எல்லாருக்குமே அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாங்க. பாருங்கள் பாருங்கள், படுத்துக்கிட்டு எவ்வளோ நல்லா காட்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருன்ட்டு. எல்லாமே கொக்கி செடல் போட்டு சாமியை இழுத்துட்டு வராங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து கடலை குழம்பு வச்சு கீரை வச்சு சாப்பிட்டாச்சுங்க.